2019ல நாங்க இந்த கதையை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சார். ஆவடியில் எங்கள் வீடு. ஸோ அம்மா வந்து டீச்சர், அப்பா வந்து மெடிக்கல் ரெப்பாக இருந்தாங்க. எப்போவுமே பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, பாட்டு இந்த படத்தில் தான் எனக்கு கொஞ்சம் பேசினால எனக்கப்புறம் பாட்டு ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பிடிக்கும்னா எல்லாமே தான், அதுதான் நம்மளுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே மியூசிக் தானே. ஹாய், ஹலோ, வணக்கம். ஸ்பாட்லைட் வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் சந்தியா விஜயரங்கன். இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீராயி மக்கள் திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே, நானும் நல்லா இருக்கேன். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா பார்த்தீங்கன்னா, எங்கும் இசை எதிலும் இசை, மக்களோட இன்பத்திலையும் சரி துன்பத்திலையும் சரி எல்லா விஷயத்துலையும் வந்து இசை இருக்குது. அப்படிப்பட்ட இசையை வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி சார். ஓகே, நீங்கள் வீராயி மக்கள் படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் வந்து உங்களோட பங்களிப்பு எப்படி இருக்குது? ஸோ இது வந்து அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான். ஒரு 2019ல நாங்கள் இந்த கதையை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சார். 2019லேயே நாங்கள் இதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போவே பாட்டெலாம் கம்போஸ் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு அதுவும் இல்லாமல் நம்ம வெஸ்டர்னாகவே பண்ணியிருப்போம். எல்லா ஜான்ராவும் எல்லாமே வெஸ்டர்ன். அந்த வயசுமே நம்ம இது கொஞ்சம் கம்மி தான் வச்சுக்கோங்களேன். பட் அது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி, ரூரல். ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருக்கும், நல்லாவும் பண்ணலாம், நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி தான் அது ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு ஃபேமிலியோட விஷயத்தை தான் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து எப்படி இருக்கும்? ஒரு சென்டிமெண்ட்டாக அந்த மாதிரி இருக்கும்? ஆமாம், அந்த மாதிரி தான். ஒரு அண்ணன் தம்பி ரிலேட் பண்ணுற மாதிரியான ஒரு பாட்டு இருக்குது. அப்புறம் சடங்கு, பெண்கள் சடங்கு விஷயமான அது ஒரு பாட்டு இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஒரு லவ் சாங் இருக்குது, அது வந்து ரூரல் இதில் பண்ணணும்னு. அப்புறம் ஒரு ஒப்பாரி ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ நாலுமே டிஃப்ரெண்ட்டாக. ஆமாம், வில்லேஜ்னோடனே குத்துப்பாட்டே இருக்காது படத்தில், குத்துப்பாட்டெலாம் கிடையாது. ஸோ இதுதான் இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இது யூஸ்வலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த லவ் சாங் மட்டும்தான். மற்ற மூணும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ண இந்த பாடல்லாம் வந்து அமைக்க உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? இது டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். 2019 அதான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது டைம் கம்மி, பட் அதுக்கு யோசித்த விஷயம் கொஞ்சம் டைம் எடுத்துருது. என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்க சார் எழுதிட்டாங்க, ஏன்னா டைரக்டர் தான் எழுதியிருப்பார் எல்லாம். மேக்ஸிமம் 3 பாட்டு அவர் எழுதியிருக்காரு. நாகராஜ் கருப்பையா டைரக்டர் அவரே எழுதியிருக்காங்க. ஒரு பாட்டு மட்டும் மதுரை கவின்னு கேஜிஎஃப்ல எழுதின மாதிரி எழுதினார். ஸோ டைரக்டர் வந்து லிரிக்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாங்க, அதுக்கு டியூன் பண்ணோம். அப்போ டியூன் பண்ணும்போது ஒரு சில சின்ன சின்ன இதெல்லாம் மாற்றலாம் சார் அப்படின்னும் போது திருப்பி எழுதினாங்க, திருப்பி பண்ணோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, பட் அதுக்கு நாங்கள் ரொம்ப வந்து ஆப்ஷன்ஸ் போட்டு அந்த மாதிரிலாம் போகல. ஸோ ஒரு டியூன் எடுத்தோம்னா ஒரு லிரிக் வச்சு அதுக்கு என்ன பெஸ்ட் டியூன் பண்ணலான்னு உட்காந்து சேர்ந்தே ஒர்க் பண்ணும்போது நான் ஒன்று பண்ணி நான் அவருக்கு அனுப்பலை, அவர் கூட வச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணேன் நான். ஸோ அதனால் டைம் கன்சியூமிங் கம்மி தான். ஓகே, இப்போது ஒரு பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து ரெக்கார்டிங்கோட பங்களிப்பு இருக்குது. ஸோ அதோட பங்களிப்பு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் சார்? கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு மூவிக்கு, அதாவது ஒரு ரூரல் ஸ்கிரிப்டுக்கெலாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து லைவ் தான் போகணும். ரெக்கார்டிங் வந்து லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ இந்த படத்துக்கு நாங்கள் எல்லாமே லைவ் தான் எடுத்துருக்கோம். சின்ன சின்ன விஷயம் கூட லைவ் தான் எடுத்துருக்கோம். அது தவிர்த்து நான் ப்ரோக்ராமர்ன்றதுனால நானே கொஞ்சம் கீஸ்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேனே தவிர, மற்றபடி அந்த தவில் ஆகட்டும், கடம் ஆகட்டும், இந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் நாதஸ்வரம், இன்னும் ஒரு சில சாரங்கிலாம் யூஸ் பண்ணோம், தார்ஷனாய், அந்த மாதிரியான மேக்ஸிமம் எல்லாமே லைவ் தான். அது தவிர்த்து இப்போ அந்த சடங்கு பாட்டிலலாம் கொஞ்சம் கோரஸ் பாடினா நல்லா இருக்குன்னா அந்த குலவ சத்தம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் லைவ் போனால் தான் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும் பாட்டு கேட்குறதுக்கு. இல்லைன்னா கீபோர்டில் பண்ணோன்னா அந்த குவாலிட்டி நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ரெக்கார்டிங் போகணும், லைவ் எடுக்கணும். ஓகே சார். அண்ட் வந்து இப்போது நீங்கள் வீராயி மக்கள் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்களா சார்? ஸோ அதை பற்றி எங்ககிட்ட சொல்லுங்கள், என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கீங்க, அண்ட் இதுக்கப்புறம் என்னென்ன இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து போகுது? ஓகே, நான் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ஒரு குப்பை கதை படம் பண்ணேன், கண்ணன் சார் படம். ஒரு நேம் காளி ரங்கசாமி, எங்கள் பர்சனலாக கண்ணன் தெரியும். ஸோ அந்த படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அது வெறும் பேக்ரவுண்ட் மியூசிக் தான் பண்ணேன் நான். அதுவுமே நான் ஒரு சிடி வந்து எடுத்துகிட்டு போய் எப்பயோ கொடுத்தது. அதை அவர் பார்த்துட்டு ஸ்கோர் மட்டும் தனியாக போகலான்னு போது அவருக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கூப்பிட்டாங்க. ஸோ ஸ்கோர் அது ரொம்ப நல்ல ஒரு ரீச் ஆச்சு. படமுமே நல்ல ஒரு பேர் வாங்கிச்சு அந்த படம். தியேட்டர்லேயும் நல்லா போச்சு, ஓடிடிலையும் நல்லா போச்சு அந்த படம்.
ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் ஜெகன் சார் இருக்கார்ல, நம்ம புதிய கீதையெல்லாம் பண்ணாங்க. ஜெகன் சாரோடது என் ஆளோட செருப்பு காணும்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம கல்யாண் சார்து காத்தாடின்னு ஒரு படம் பண்ணேன். அப்புறம் சூர்யா சார், அவர் வந்து கருப்பழனிப்பன் சாரோட அசோசியேட், அவங்களது வந்து வர்ணாசிரமம்னு ஒரு படம் பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம இவர் சுரேஷ் சங்கையான்னு சொல்லிட்டு ஒரு கிடாயின் கருணை ஒன்று பண்ணாங்க. அவங்களுடையது சத்தியசோதனைன்னு ஒரு படம், அதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் பண்ணேன். ஓகே. ஆமாம், அந்த மூவி சோனி லைவ் அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசினாங்கன்னு அப்படி போயிட்டுருக்கு. கொஞ்சம் பேசினாங்கன்னு இப்போ ஆஹாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இப்போ வீராய் மக்கள் ஒரு 7 படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது ஒரு 2 படம் ஒர்க் போயிட்டுருக்கு, ஷூட் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இன்னும் டைட்டில் சொல்ல முடியாது, அப்டேட்ஸ் வரும். டைட்டில் சொல்ல முடியாதா? சரி, ஓகே. அண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அஸ் அ மியூசிக் டைரக்டராக ஒரு யதார்த்தமான படத்துக்கும் அண்ட் யூஸ்வலாக வந்து ஒரு கமர்ஷியல் படத்துக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம். ஸோ அது வந்து ஒரு சவாலாக நீங்கள் வந்து எப்படி எதிர்கொள்வீங்க? இப்போ அதுக்கு தான் நாங்கள் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த குப்பை கதை பண்ணதில் அது ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு யதார்த்தமான படம் தான் அது. ஸோ அதுக்கு நாங்கள் கம்போஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி விஷயமா கொஞ்சம் ஒரு டவுன்ஃபால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் போய் ஒர்க் பண்ணேன். ஸோ அது ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருக்கும். நான் தெலுங்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், கமர்ஷியலாக தெலுங்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், மலையாளம் ஒர்க் பண்ணியிருக்கேன், தமிழ் ஒர்க் பண்ணியிருக்கேன், கன்னடா ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆல் ஓவர் சவுத் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு இடத்துலையும் உங்களுக்கு தெரியும் மூவிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தெலுங்குலாம் கமர்ஷியல், கண்டிப்பாக பயங்கர கமர்ஷியலாக இருக்கும். ஸோ அதனால் பல படங்கள் எப்படியும் நான் ஒரு 50 to 100 ஃபிலிம்ஸாக நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். ப்ரோக்ராமராக, கீபோர்ட் ப்ரோக்ராமராக, மியூசிக் டைரக்டர் கீழே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஸோ அதனால் வந்து ஒரு படமும் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு புரிதல் நல்லா கிடச்சிது. ஸோ அதனால் இப்போ எனக்கு கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு. ஓகே. இது 2 படத்தில் எது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்? கேட்கக்கூடாத கேள்வி தான். இது கமர்ஷியலும் யதார்த்தமான ஒரு யதார்த்தம் தான் ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுதான் கஷ்டமாக இருக்கும். கேட்க அது ஈஸியாக இருக்கலாம், பட் யதார்த்தம் தான் வந்து கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா எங்கே வாசிக்க வேணான்றது தெரியணும், எந்த அளவுக்கு வாசித்தா போதும்னு தெரியணும். நம்ம ரொம்ப வாசிக்கிறோன்னு சொல்லி வாசித்து படத்தை ஓவர்டேக் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி யதார்த்தம் தான் ஆக்சுவலி ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். கமர்ஷியல் ஒர்க் பண்ணலாம், அதுதான் அது டிபெண்ட்ஸ் ஆன் த மூவி. நம்ம என்ன மாதிரி படம் ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஆமாம். அண்ட் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க மியூசிக்கும் அப்போ இருக்க மியூசிக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இருக்க மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது இருந்த விஷயங்கள் வேறு, இப்போ இருக்க விஷயங்கள் வேறு. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நீங்கள் இந்த ஜென்ரேஷனில் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறீங்கல்ல? ஆமாம், ஆக்சுவலி நாங்கள் படித்த டைமில் வந்து இப்போயுமே வந்து நிறைய வித்தியாசம் வந்துச்சு. நாங்கள் படித்த டைமில் இருந்த மியூசிக், அதாவது ரொம்ப பழசு இல்லை, நான் இப்போ தான் படித்தேன், ஒரு 10 இயர்ஸ் ஆகுது நான் சவுண்ட் இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ அப்போத்துக்கும் இப்போத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. 10 இயர்ஸ் சவுண்ட் இன்ஜினியரிங் படித்து ப்ராப்பராக அப்படியே நீங்கள்? ஆமாம், ஃபஸ்ட் நான் சவுண்ட் இன்ஜினியரிங் படித்தேன், ரஹ்மான் சார் ஸ்கூலில் தான் படித்தேன் நான். சூப்பர். ஸோ அங்கே படிச்சுட்டு அவர் ஃபஸ்ட்டு இப்போ இங்கே இருக்க இடத்துல இல்லை, சாரோட வீட்டுக்கிட்ட இருந்துச்சு, அங்கே தான் படித்தோம். அதுக்கப்புறம் தான் நான் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் அப்படி ஒர்க் பண்ணி தான் வந்தது. ஸோ அப்போத்துக்கு இப்போத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போ எப்படி இருந்திருக்கணும். அது வேற ஒரு வேர்ல்டு தான். அதுக்கு போய் பார்க்கணுன்னு ஆசை தான். ஆனால் ஆக்சுவலி அது கஷ்டம்னு சொல்லலாம், இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஈஸின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆக்சசபிளாக இருக்கும். ரெக்கார்ட் பண்ணும்போது கொள்ளும்போது இது வேணும் அப்படின்னும் போது இது நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போது இப்போ ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்கு ஈஸி அதான், எதுவுமே ஈஸி கிடையாது. ஆமாம், கஷ்டப்பட்டுக்கிட்டா கஷ்டம், அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா நம்ம ஒரு டைம் சொல்கிறோம், அந்த டைமுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் வாசிச்சுட்டு போகிறாங்க. இப்போ என்னென்னா கிளாரிட்டி வைஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அதான் எவால்வ் ஆகிறது தான் நம்ம. ஓகே. அண்ட் வந்து ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக நீங்கள் இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன் யார் மியூசிக் டைரக்டர்ஸில்? உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன்? எனக்கு எல்லாரும் சொல்கிற பதில் தான், எல்லாருக்குமே பிடிச்சவங்க ராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார். ரெண்டு கண்கள் அந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி தான். அவங்கள தவிர்த்து நம்ம வந்து தமிழ் சினிமாவை கடக்க முடியாதுல்ல. ஆமாம், கண்டிப்பாக அந்த மாதிரி தான். ஸோ 2 பேருமே 2 விஷயத்த நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க, இன்னுமே கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏதாவது இப்போ வீராய் மக்கள் பாட்டு நாங்கள் பண்ணும்போது கூட ராஜா சாரோடைய மியூசிக் நம்ம கேட்காம இருக்க முடியாது. ஏன்னா அந்த மண் சார்ந்த படங்களுக்கு அவர் கொடுத்த இசை வந்து வேறு, நம்ம அதெல்லாம் கம்பேர் கூட பண்ண முடியாது. ஓகே. இப்போ வந்து இசைஞானி இளையராஜா சாரோட அவரோட சாங் பிடிக்கும்னு சொன்னீங்க. அவரோட சாங்கில் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய சாங்ஸ் வந்து, அடடா இங்கே வந்து இப்படி இருக்குடா இந்த பாடல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு ரொம்ப வியந்திருப்பீங்க. எல்லா பாட்டுமே அவர் அப்படி, எல்லா சாங்குமே எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது ஒரு பாட்டும் நம்மளுக்கு ஒரு லைப்ரரி தான். ஓகே. எக்ஸாஜரேட்லாம் பண்ணல, உண்மை அதுதான். அண்ட் இசை ரொம்ப ஒன்னொன்றுலேயும் நம்ம வந்து பல விஷயம் கற்றுக்கலாம்.
ஓகே. இன்னுமே நம்ம புரியாத விஷயங்கள் கூட இருக்கும். அது எப்படி அவர் பண்ணாருன்ற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பாட்டு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா நிறைய பாடல் இருக்கும். நிறைய ஏன்னா பாட்டு நிறைய இருக்கு. டைம் அவர் போட்ட எல்லா பாட்டுமே ஹிட் வேற. அதை ஆமா. நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்ல இருந்தாலும் பர்டிகுலரா எனக்கு இந்த படத்துல வந்து இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். நான் கேட்டுட்டே இருப்பேன் லூப் மூட்ல அப்படின்ட்டு இருக்கும் இல்ல கண்டிப்பா. அது சீசனெல்லாம் மாறுங்க. ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஒரு பாட்டுன்ற ஒரு மாதிரி ஒரு இருக்கும். பாட்டு. அது வந்து டெய்லி நம்மளுக்கு ப்ளே ஆகும். ஓகே. ராஜா சார் தான் அப்படிதான், ரஹ்மான் சார் தான் அப்படிதான். 2 பேரும் அப்படிதான். அப்படிதான். ஓகே. ம். அண்ட் நீங்க இவ்ளோ படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கேன். And இந்த படத்துலலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வந்து தீபன் சக்கரவர்த்தி யாரு? ஸோ உங்களோட ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு? அஹ் அதான் நான் பிறந்து வளர்ந்ததுன்னு எஸ், கேட்குறீங்களா? உங்களோட ஜேர்னி அண்ட் வந்து மீடியால வந்தது இந்த மியூசிக் ம், கம்போஸ் ம். பண்றது எல்லாம். ஸோ நான் வந்து ஆவடியில் எங்கள் வீடு. ஸோ ஓகே. அம்மா வந்து டீச்சர், ஓகே. அப்பா வந்து மெடிக்கல் ரெப்பாக இருந்தாங்க. ஸோ அப்பா வந்து எனக்கு 10 வயசு இருக்கும்போது, ஒரு 5வது இருக்கும்போதே தவறிட்டாங்க. ஸோ அந்த ஒரு டைவர்ஷனுக்காக தான் அம்மா வந்து என்னை வந்து மியூசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணி விட்டாங்க. சரி ரொம்ப ஓகே. அஃபெக்ட் ஆகிட போகிறாங்க, இல்லை அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் மியூசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணுது. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதான் ஃபேமிலி சுச்சுவேஷன், அப்பா இல்லைன்னா உங்களுக்கே தெரியும். அம்மா கண்டிப்பா. ஸ்கூல் டீச்சர் தான், ப்ரைவேட் ஸ்கூலு. ஸோ இன்கம்மாக நம்மளுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லி நான் ஒரு 8வது 9வதுலேயே நான் வந்து கச்சேரிலாம் போக ஆரம்பிச்சிட்டேன். எல்லா ப்ரோக்ராம்ஸும் போய் அட்டன் பண்ணுவேன். லக்ஷ்மி ஓகே. சுதி இந்த இவங்களாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் அப்போல்லாம் வந்து இப்போ தான் டிஜே. ஆமா. அப்போ அதுக்கு வந்து முன்னாடி அது ப்ரோக்ராம்ஸ் தான். ஒரு ஆமா. மாதத்துக்கு மினிமம் ஒரு 20 ப்ரோக்ராம்ஸாவது போவேன் நான். ஸோ ப்ரோக்ராம்ஸ் போவேன். அப்படியே 8th ஆச்சு, 9th 10th 11th 12th வீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன், படிக்கவும் செய்வேன். படிக்கவும் செய்யணும். ஆமாம், அதுவும் பண்ணுறேன். அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுடைய கொஞ்சம் பேசி கீசி நான் வந்து மியூசிக், ஓகே. என்னோட பேஷன் அதுதான், அதை நோக்கி என்ன போகிறேன். நீங்க படிச்சிருக்கீங்க? நான் பி ஓகே. கம்ப்ளீட் பண்ணலான்னா. ஓகே. அதுக்குள்ளே வந்து மியூசிக் ஆமாம் இன்ஸ்டிடியூட் ஆமாம் சேர்ந்துட்டீங்க. கம்ப்ளீட் பண்ணல. பி ஓகே. ஜாயின் பண்ணேன். செகண்ட் இயர்லேயே நான் அவங்ககிட்ட பேசி பட் எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் அப்பயே நான் வந்து படம் பண்ணுறது அந்த மாதிரி உள்ளே வந்ததுனால அதை அப்படியே விட்டுட்டேன். ஓகே. ஸோ ஏஆர்எம்என் ஸ்கூலில் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கேருந்து படித்து அப்படியே அதுக்கப்புறம் தான் ஒரு சில படங்கள், அதுக்கப்புறம் தான் நான் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு குப்பை கதை ஒர்க் பண்ணது. ஓகே. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலி எங்கள் அம்மா கேன்சர் வந்துச்சு. ஓகே. அந்த டைம் அப்போ தான் நான் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் போய், அதான் வாழ்க்கை நம்மளை ஏதோ ஒரு பக்கம் திருப்பி திருப்பி கொண்டு போகும். கண்டிப்பா. அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் தானே இருக்குது. ஸோ அந்த டைமில் எனக்கு எல்லாரோடையும் ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அப்புறம் அம்மா ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி தவறிட்டாங்க, அம்மாவும் தவறிட்டாங்க. ஸோ ஓகே. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் கம்மியாக வாசிக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கம்போசர்ஸ்க்கு மட்டும், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் வாசிப்பேன். மற்றபடி தனிப்பட்ட விதமாக என் படம் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. இதுதான். இப்போ நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும் அந்த மாதிரிலாம் நினைச்சிருப்போம். பட் நீங்க அந்த டைம்ல என்ன நினைச்சீங்க? பட் இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் இல்லையா? ஆக்சுவலி நான் நினைவு தெரிஞ்ச வயசுலேருந்து மியூசிக் பக்கம் வந்துட்டேன். அதனால் அப்போதுலேருந்தே ஒரே இதுதான், ஒரே பேஷன் தான். ஒரே ஆமாம், பேஷன் தான். எதுவும் டைவர்ட்லாம் ஆகலை. ஓகே. அண்ட் வந்து இப்போ நீங்க கம்போஸ் பண்ண சாங்கா இருக்கட்டும், லைக் மூவியா இருக்கட்டும், அது வந்து வெளியே வரப்போ நமக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் கண்டிப்பாக பண்ணியிருப்போம். ஸோ அந்த டைம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நான் இது வரைக்கும் 7 என்னுடைய நல்ல விஷயம் என்னென்னா 7 படமே தியேட்டர் வந்துட்டு தான் ஓடிடி வருது. ஓகே. 7மே தியேட்டர் வர்றது வந்து எல்லாருக்குமே ஒரு கனவு மாதிரி. நம்ம ஒர்க் பண்ணுற படம் தியேட்டர் வந்து ஒரு வாட்டியும் தியேட்டரில் படம் வரும்போது நான் அழுதுருவேன். அது மினிமம். அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பா. கேட்டதுனால அந்த ஆமா. கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறேன். 7 வாட்டியுமே அது நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு மொமெண்ட்டில் வந்து நம்மளுக்கு ரொம்ப அப்படி தேம்பிலாம் இல்லை, பட் ஒரு ஓரமாக ஒரு இது ஓகே. வந்து. எப்பயாச்சும் நினைச்சிருக்கீங்களா? நம்ம மியூசிக் கம்போஸ் பண்ற மூவி வந்து கண்டிப்பா வந்து தியேட்டர்லலாம் வரும், அதை நம்ம போய் பார்ப்போமா அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிருக்கீங்களா படிக்கிறப்பவே நீங்க? படிக்கிறப்ப கண்டிப்பாக நான் தான் சொன்னேனே, இந்த காலேஜ் இந்த சவுண்ட் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு வந்து இந்த சினிமாவுடைய உலகமே தெரியுது. அது வரைக்கும் நான் வந்து கச்சேரி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு கச்சேரி போனோம்னா நைட்டு 10 மணி 11 மணிக்கு வருவோம். ஓகே. அந்த ஜேர்னி கம்ப்ளீட்டாக வேறு, இன்னுமே பண்ணிகிட்ருக்காங்க, அது கம்ப்ளீட்டாக வேறு. பட் வந்து இந்த 12th காலேஜுக்கு அப்புறம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் வந்த பிறகு தான் எனக்கு வந்து இந்த சினிமா பற்றின ஒரு இது இருந்துச்சு. அப்போ கனவு வரும், ஆசை வரும், பயங்கரமாக தான் இருக்கும் அது. ஆனால் அது உள்ள ட்ராவல் பண்ணும்போது தான் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன, அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது. கண்டிப்பா. ஆஸ் அ மியூசிக் டைரக்டரா நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. லைக் வந்து அது ஸ்ட்ரகிள்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்கும் கண்டிப்பா. கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் விஷயம் வந்து ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்குது. எல்லாருக்குமே கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்குது. எல்லாருமே ஒரு சின்ன கம்போசராக இருந்து தானே பெரிய கம்போசராக கன்வெர்ட் ஆகிறாங்க. அதே ஸ்ட்ரகிள் தான். நம்மளுக்கு வந்து ஒரு படம் எடுத்தோடனே இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். ஒரு லைவ் கூட பயங்கரமாக 40 வயலின் வச்சு
நம்ம வாசிக்கணும்னு ஆசையாக இருக்கும். கண்டிப்பா. பட் அதுக்கு அந்த படம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன நம்ம இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன்னா சின்ன பட்ஜெட் படம் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து நம்மளால் அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக அவங்களுக்கும் நம்ம தர முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இப்போ இந்த இதுலேயே வந்து ஒரு மெலடி சாங் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது நான் ப்ரோக்ராமராக இருக்கவே நான் வந்து அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் நானே ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். ஒரு சோலோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் மேலே மேலே எடுத்தோம். பட் வந்து அதுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா போட்டிருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த ஆசை எனக்கு இன்னுமே இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா கதை எடுக்கும்போது கூட எல்லாருமே சொல்லுவாங்களே, படம் முடித்த பிறகு பார்த்தாங்கன்னா இதெல்லாம் பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தானே தவிர மற்றபடி கற்றுக் கொடுக்கறது தான், அப்படியே கற்றுக்கிட்டு போக வேண்டியது. ஓகே. அண்ட் வந்து குப்பை கதை அந்த படம் வந்து ஆக்சுவலி எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் அதுவும் வந்து ஸோ அந்த படம் தாண்டி வந்து நீங்கள் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் யாராச்சும் ஒருத்தராச்சும் உங்களுக்கு அப்ரிசியேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு குப்பை கதையிலேருந்து இந்த படம் வரைக்குமே எப்போவுமே பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, பாட்டு இந்த படத்தில் தான் எனக்கு கொஞ்சம் பேசினால எனக்கப்புறம் பாட்டு ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. இந்த படத்தில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு பாட்டுக்கு வீராய் மக்களில். குப்பை கதையெல்லாம் நான் ஸ்கோர் தானே பண்ணியிருந்தேன். ஆமாம். ஸோ அதுக்கு என்னை கிரிட்டிக்ஸாகவே வந்து என்னுடைய படம் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை வந்து மென்ஷன் பண்ணி தான் எழுதுவாங்க. நல்லா பண்ணியிருக்காப்புல, நல்லா ஸ்கோர் நல்லா இருக்குது, குப்பை கதையெல்லாம் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வீராய் மக்களுமே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரெஸ்லேயுமே எழுதியிருந்தாங்க. ஸோ அது அப்ரிசியேஷன் தானே. அதேமாதிரி பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அதேமாதிரி குப்பை கதையை வச்சு தான் எனக்கு அடுத்த படம் கிடச்சிது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் குப்பை கதையை வச்சு தான் எனக்கு வீராய் மக்களே 2019 அவர் அதை வச்சு தான் எனக்கு சார் வந்து அப்ரோச் பண்ணி பேசினாங்க. ஸோ அதுவே ஒரு அப்ரிசியேஷன் தான். பெரிய விஷயம் கண்டிப்பாக. ஓகே. அண்ட் வந்து இப்போ வீராய் மக்கள் படத்தில் வந்து நிறைய அது கிராம சம்மந்தப்பட்ட கதை இல்லையா? ஸோ அதில் வந்து நிறைய தீமில் வந்து நீங்கள் மியூசிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ஒரு பாடலுக்கு மட்டும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா அது என்ன பாடல்? இதில் வந்து அந்த ஒப்பாரி சாங் இருக்கும். ஓகே. அந்த ஒப்பாரி சாங் மட்டும் கொஞ்சம் நாங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். மற்ற மூணுமே வந்து வார்த்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி போனோம், அதை தாண்டி டியூன் பண்ணி இது பண்ணோம். பட் ஒப்பாரி வந்து அது கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம அந்த வட்டாரத்தையும் தாண்டி நம்ம இது போயிட முடியாது, நார்மலான ஒப்பாரியாகவும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஜோன்லேயே இருக்கணும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் நாங்கள் டைம் எடுத்து அதுக்கு வாய்ஸுமே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வேறு ஒரு வாய்ஸ் பண்ணோம். அப்புறமா வந்து சுகந்தின்னு ஒரு சிங்கர் பாடியிருந்தாங்க. அவங்க அதுக்கு என்ன தேவையோ அந்த புஷ் வந்து கொடுத்து சூப்பராக பாடியிருந்தாங்க. ஏன்னா ஒப்பாரிக்கு முக்கியமான விஷயம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கூட இல்லை, வாய்ஸ் தான். நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒப்பாரி பாட்டிங்கெலாம் பாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டிப்பிக்கலாகவும் போயிட முடியாது, படத்தையும் தாண்ட முடியாது. ஸோ அதனால ஒப்பாரி வந்து கொஞ்சம் ஏன்னா அது வந்து லைவாக பாடுறப்ப வேற மாதிரி லைக் அதை வந்து நம்ம ஒரு மியூசிக்காக கம்போஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது வேற மாதிரி இருக்கும். சினிமாவோட ஒட்டணும்ல, லைவ்லேயே பண்ணலாம், அதையே நம்ம எடுத்துகிட்டு வந்து இம்போஸ் பண்ணலாம். பட் வந்து சினிமாவோட ஒட்டணும். ஸோ அதனால அது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோம். வாய்ஸ் நல்லா அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அது ஒப்பாரி வந்து முக்கியமாக வாய்ஸில் தான் அது ஒப்பாரினே கன்வே ஆகும், இல்லைன்னா அது பாட்டு மாதிரி ஆகிடும். ஆமாம், இன்னும் நிறைய பேர் பாடுறப்ப அது ஒரு ஒப்பாரியுமே இந்த சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் இந்த படத்தில் வந்து நாங்கள் வேற ஒரு இடத்துல தான் பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஒப்பாரினா எப்போவும் டெத்து அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்னா அம்மாவுடைய சமாதி இருக்கும், அங்கே வந்து அண்ணன் தம்பி 2 பேரும் சேருவாங்க. ஸோ இதை நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் எடுத்துக்கலாம். அம்மா வந்து அந்த சமாதியிலேருந்து அண்ணன் தம்பிகளுக்காக பாடுற மாதிரி அந்த தாட் ப்ராசஸில் தான் டைரக்டர் பண்ணாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஐடியாவாக நம்ம வந்து இறந்தவங்களுக்கு போடுற மாதிரியும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன், டிஃபிகல்ட்டான விஷயம் தான். ஓகே சார். அண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இசையோட பயணம் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நிறைய பேரோட அது கனவாகவும் இருக்குது. ஸோ இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க வந்து ஸோ ஆஸ் அ மியூசிக் டைரக்டராகவோ இல்லை மியூசிக் பாடுறவங்களாவோ வரப்ப ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கற்றுப்பாங்க. அதை தாண்டி வந்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு புரியல, பட் என்னன்னா நல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் மெயினான விஷயம். ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து கொஞ்சம் டைம் பார்க்காம வேலை செய்யணும். எல்லாரும் சொல்கிற மாதிரி முதுகை கொஞ்சம் வளைக்கணும். ஏன்னா எனக்கு வந்து ஒர்க்கு நான் இன்னும் நிறைய பண்ணணும். பட் இப்போ சொல்கிறேன், காலையில் ப்ரோக்ராம் பண்ணுவேன், ஓகே, ராத்திரி கம்போஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டைமை வந்து முடிஞ்ச அளவுக்கு இது உள்ளே வச்சுக்கணும். கொஞ்சம் வெளியில் போய் டைவெர்ட் ஆகாமல், அது நானே கொஞ்சம் நடுவில் டைவெர்ட்லாம் ஆகிருப்பேன். இந்த அம்மாவுடைய டெத்து அது இருந்தபோது கொஞ்சம் ட்ராப் ஆகும் நம்மளே. அந்த மாதிரிலாம் கொஞ்சம்
விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அது ஓகே, அது ரீசனபிள் தான். வீட்டில் ஏதோ ஒரு விஷயம்னா நம்ம ட்ராப் ஆகிடும். கண்டிப்பா மற்றபடி இந்த ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கட் வெறும் பண்ணிக்கிட்டு மியூசிக்கோடு இருந்தால் கண்டிப்பாக. ரமன் சார்லாம் அதுதானே, ராஜா சார்லாம் அப்படி தான். அவங்களாம் எப்படி படித்தாங்க எப்படி வந்தாங்கன்றது அவங்கள நம்ம படித்தாலே போதும். கண்டிப்பா. ஆமாம். ஓகே, இந்த இசை பயணத்துல வந்து நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பா. ஸோ நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன? நான் கற்றுக்கிட்டது வந்து என்ன, எந்த மாதிரி கேட்குறீங்க? மியூசிக்கில் கேட்குறீங்களா இல்லை வந்து மியூசிக்கலா லைஃப்பில்? இருக்கலாம், லைஃப்லயா இருக்கலாம். லைஃப்லையா? லைஃப் வந்துட்டு என்ன சொல்லி கொடுத்ததுன்னா, நிறைய பிரச்சனைங்க வரும், கஷ்டம் எல்லாமே எல்லாருக்குமே வரது தான். எப்போவுமே நம்ம கண்ணதாசன் சார் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்ற மாதிரி நம்மளுக்கு கீழே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம இருக்கிறது பெட்டரான பிளேஸ் தான் எப்போவுமே நினச்சி தேங்க் பண்ணிக்க வேண்டியதான் கடவுளுக்கு. எல்லாம் பிரச்சனை நிறைய வரும், பட் ஸ்டில் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போகிறோம் அப்படின்றது நம்ம அதில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணுமே தவிர பிரச்சனைன்னு பார்த்துட்டு இருந்தோம்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. அதுதான். ஓகே சார். அண்ட் இப்போ இருக்க மக்களுக்கு வந்து இசை மேல இருக்க ஆர்வமும் அறிவும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஆக்சுவலி வந்து முன்னெல்லாம் வந்து நம்ம டேப் ரெக்கார்டரு கண்டிப்பா அந்த மாதிரி தானே நம்ம மியூசிக் கேட்டுட்டு தேடி. இருந்தோம். ஆனால் என்னென்னா அந்த தேடலில் இருக்க அந்த ஒரு சுகம் வந்து இப்போ இல்லை. எல்லாமே ஈஸிலி ஆக்சசபிள். Yes. எல்லாமே யூடியூப் Phone ஆகட்டும், எடுத்தா எடுத்தோடனே டக்குன்னு நம்ம ஒரு பாட்டு கேட்க முடியுது. ஆனால் அப்போல்லாம் வந்து நானே வந்து ஒரு வாக்மேன்லாம் வச்சுருந்துருக்கேன். அந்த வாக்மேன் இன்னுமே வச்சுருக்கேன். அந்த கேசட்டில் போயிட்டு ஒரு ஒரு எம்டி கேசட் எடுத்துகிட்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுத்து அதை லோட் பண்ணி அதை கொண்டு வந்து அந்த ஓட்டை ஹெட்ஃபோனில் போட்டு கேட்கும் போது இருக்க அந்த ஒரு ஃபீல் வந்து இப்போ ஈஸிலி ஆக்சசபிள், நல்லா இருக்குது, எல்லாம் கேட்க முடியுது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். பட் வந்து அந்த ஒரு ரியல் ஹாப்பினஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் அந்த டைமில் இருந்துச்சோன்னு எனக்கு தோணுது பர்சனலாக. ஓகே, அது கண்டிப்பா அது ஒரு ஹாப்பி தான் சார் அப்படி கேட்ட ஒரு இது. ஓகே, அண்ட் வந்து வீராய் மக்கள் படத்தோட டைரக்டர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவர் ரொம்ப தெளிவாக இருப்பாங்கன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி தான். எது தேவையோ அதை க்ளீனாக பிக் பண்ணி எடுப்பாங்க. அதே மாதிரி அவரே எழுதுவார், நல்லா எழுதுவார். அதுதான் அவருடைய ஒரு ஸ்ட்ராங் விஷயமும் கூட. டைலாக்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். எல்லாருமே கிரிட்டிக்ஸாகவுமே இப்போ படம் ரிலீஸ் ஆகி 2வது வாரம் போயிட்டுருக்கு. எல்லா கிரிட்டிக்ஸாகவுமே வந்து டைலாக்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ரைட்டிங் சூப்பராக இருக்கும் அவருது. அப்போனா வார்த்தை பாருங்கள், எனக்கே நிறைய விஷயம் லிரிக் எப்படி ஒரு லிரிக் ரைட்டர்கிட்ட கேட்கணும், எஸ்பெஷலி ரூரலில் எப்படி கேட்கணும், அந்த அழுத்தம் திருத்தம் அதெல்லாம் நல்லா இது பண்ணுவார். ப்ளஸ் நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரு. நம்ம ஏதாவது சொன்னோன்னா ஓகே இது ஒரு வேளை கரெக்டாக இருக்கும், ஒர்க் பண்ணி காமிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். அதை விட்டுட்டு இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு. ப்ளஸ் அவருமே சஜஷன்ஸ் சொல்லுவாங்க, இப்படி பண்ணலாமா அப்படி. ஏன்னா அவர் அந்த ஸ்கிரிப்ட்லேயே ரொம்ப வருஷம் இது பண்ணதுனால ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவரோட ஒர்க் பண்ணது. ரொம்ப தெளிவான மனுஷன் சொல்லலாம். ஓகே ஓகே சார். அண்ட் வந்து மூவிஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதை தாண்டி வேற என்ன சாங் எதுக்காச்சும் ஆல்பம் சாங் இந்த மாதிரி ஏதாவது கம்போஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்போ ரீசன் ஒரு லாஸ்ட் வீக் போல் என்னோட வெந்நீர் இரவுகள்னு சொல்லிட்டு மாஸ்டர் மகேந்திரன், ஓகே அப்புறம் தீபா பாலு, ஓகே அவங்களாம் ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு இன்னொரு காஸ்ட்டு, அவங்க நடித்து அது சரிகமால ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு அந்த ஆல்பம். ஆமாம் ஆமாம், அது லவ் ஆல்பம் தான், நல்லா போயிட்டுருக்கு. ஓகே சார். அண்ட் வந்து ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக வந்து நிறைய படங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாரர் ஃபிலிம்ஸ் இருக்குது, அண்ட் வந்து ஒரு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, அண்ட் ஆல்சோ வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து எந்த படத்தில் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்? பிடிக்கும்னா எல்லாமே தான். எல்லாமே அதுதான் நம்மளுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே மியூசிக் தானே. ஓகே. பட் நான் மியூசிக் கம்போசராக நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னாக்கா எல்லா மியூசிக் கம்போசர்ஸ்க்குமே அந்த ஒரு காதல் படம்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து சாங்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு பேக்கேஜாக கிடைக்கும். இப்போ ஹாரர் எடுத்திங்கன்னா ஆர்ஆர் தான் முக்கியமாக இருக்கும். கமர்ஷியலில் வந்துட்டு ஆர்ஆர் அண்ட் சாங்ஸ் ஏதாவது ஒரு குத்துப்பாட்டு அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மியூசிக்னாலே மெயினாக வந்து மெலடி தானே. எல்லாரும் தூங்கும்போது ஒரு மெலடி தான் கேட்டு தூங்குவோம். ஸோ அதனால ஒரு லவ் மூவினா நல்லா இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. மற்றபடி ஆசையாக ஒர்க் பண்ணுறது எல்லாமே தான். ஓகே சார். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் இப்போது ஒரு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லைக் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க்கை முடிச்சிருவோம். இந்த சாங் வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட்டே முடிச்சதுக்கப்புறமா சடனாக எப்படியாச்சும் ஓகே இந்த இடத்துல வந்து இதை ஆட் பண்ணலாமா, இதை ஆட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சடனாக உங்களுக்கு ஏதாவது ஐடியா வந்திருக்கா? இதில் ஒரு வாட்டி கேட்கும் போது அந்த மாதிரி தான் ஐடியா வரும். ஓகே. ஆமாம், ஒரு வாட்டியும் நம்ம இப்போ ஸ்க்ராட்ச் ஒர்க் பண்ணும்போது இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அதெல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்த பிறகு நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும், இது இருந்தால் நல்லா இருக்குமேனு. அப்போ காசு இருந்துச்சுன்னா திருப்பி போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரலாம்.
இல்லைனாக்கா அதையே நம்ம என்ன பண்ணலாம், அஸ் அ டிரெக்டர் மாதிரி தான் மியூசிக் டைரக்டருக்கும். கண்டிப்பா அது ரிலீஸ் ஆகிற முன்னாடி நாள் வரைக்கும் நம்ம ஏதாவது ஒன்று அதில் பண்ணலாமே தான் இருக்கும். அந்த மாதிரி நடந்திருக்கு. எல்லாமே நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணி அதை வந்து இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலாம், கரெக்ஷன் 5.1 போய் கரெக்ஷன் பார்ப்போம். அங்கே அதில் எதாவது மியூட் பண்ணலாமா, இல்லை ஓப்பன் பண்ணலாமா, ஒரு ஆர்வமாக இருக்கும். வெறும் நம்ம வேலை மியூசிக் மட்டும்தான் அப்படின்றது இல்லாமல் போய் நம்மளால் முடிஞ்சது மூவிக்கு என்ன சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். ஓகே சார், சூப்பர் சார். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் இப்போ வந்து ஒரு கேம் செக்ஷன் மாதிரி தான் குட்டியா. ஸோ நான் ஒரு இமேஜ் காட்டுவேன். ஸோ அது வந்து உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்களை பற்றி கேட்போம். ஓகே போகலாமா சார்? அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன், பல்ப். பல்பு வாங்குறதா? ஆமாம். பல்பு வாங்குறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயா இருக்கலாம், இல்லை அது பர்சனல் லைஃப்லையா இருக்கலாம். பர்சனலாக பல்பு எதுவும் வாங்கினதில்லை. ஓகே. சினிமாவில் தான் ஒரு ஆசைப்படுவோம்ல, ஆமாம். ஒரு சில படம்லாம் வந்து பயங்கரமாக போகும், அப்படியே டேக் ஆஃப் ஆகிற மாதிரி போகும். ஏதோ ஒரு எனக்குங்க அது ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னால கூட நிறைய மூவிஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக. அந்த மாதிரி வேணால் பல்ப் வாங்கியிருக்கேன். டாட்டா இது நம்ம எதிர்பார்த்து போன ஒரு விஷயம் டக்குன்னு நடக்கலன்னா பல்பு தானே. அதே பல்ப் தான் கண்டிப்பாக. ஓகே. ஓகே சார். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரப்போஸ். ஆமாம் கண்டிப்பாக நம்ம காலேஜ்லேருந்து இந்த டைம் வரைக்கும் கண்டிப்பாக ஏதாவது ப்ரப்போஸ் இல்லைங்க, எனக்கு யாரும் ப்ரப்போஸ் பண்ணது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நிஜமாலுமே யாரும் ப்ரப்போஸ். நீங்களும் வந்து யாருக்கும் பண்ணது இல்லையா? நானும் யாருக்கும் பண்ணது. அடடா, நம்பலாமா? இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன். நிஜமாலுமே எதுவும் ப்ரப்போசல்லாம் வந்ததில்லை. நானும். ஓகே சரி. ப்ரப்போஸே பண்ணதில்லை, இது எப்படி கேட்குறதுனே தெரியலையே. க்ரஷ் நிறைய இருக்குங்க. க்ரஷ் நிறைய இருக்கு. க்ரஷ்லாம் நிறைய இருக்கும். அது எப்படி உங்களோட அழகை பார்த்தா ரசிக்கிறது தானே, அதெல்லாம் ஒன்றும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு மாதிரி க்ரஷ்ஷாக ஃபீல் பண்ணது? அதெல்லாம் ஞாபகம் இல்லைங்க. நிறைய அப்போ நிறைய இருக்கு. இல்லை, உண்மைதான். நாங்கள் சொன்னால் க்ரஷ்ஷு அதாவது ஒரு 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 விஷயத்தை பார்த்து நம்ம ஆசைப்பட்டு அது அவங்க என் கூட தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாதுல்ல, ரசிக்கிறது தான். ரசிக்கிறது. அதனால ஓகே ஓகே சார். அண்ட் அந்த இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, திஸ் ஆர் தட். நான் அது கேட்பேன், அதை நீங்கள் எதனா ஓகேவா? பீச் ஆர் மவுண்டன்? பீச். ஓடிடி ஆர் தியேட்டர்? என்னப்பா பட்டன் வந்துட்டீங்க. ஓகே. லவ் ஆர் மணி? லவ் தான். ஆசை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம். ஓகே சார். அண்ட் சூப்பர் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் வந்து எங்ககிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நீங்களும் நல்லா இன்டர்வியூ.